ம். அ ஏஐ கூட டிஸ்கஷன் பண்றப்போ, இன்ட்யூஷன் அது செயல் விளைவு கணிப்பு. அது அன்கான்ஷியஸ் செயல் விளைவு கணிப்புல பேட்டர்ன்ல இருக்கிற மாரியே இயங்குறது. அது வந்து கான்ஷியஸ் ஆகணும்னா, நம்ப ரிவர்ஸ்ல போகணும். அந்த செயல் விளைவு கணிப்ப நிறுத்தணும்னா, ஏற்கனவே இருக்க செயல் விளைவு கணிப்புல செயல்படாம இருக்கணும்னா, டைம் லேக் எடுத்துக்கணும். நியூட்டன் செகண்ட் லா படி. அப்புறம் வந்து அந்த டைம் லேக்ல நம்ம நம்ம டைரக்ஷன மாத்துறது, இல்ல நம்ம நிறுத்துறது, இல்லன்னா ஸ்டார்ட் பண்றதுன்ற மாரி ஆரம்பிக்கணுன்ற டிஸ்கஷன்ல ஆரம்பிச்சிருந்தோம். அத வந்து நியூட்டன்ஸ் லா வந்து எப்படி நம்ம இன்ட்யூஷன் கூட கனெக்ட் ஆகுதுன்றத நம்ம அத பார்க்குறோம். செயல் விளைவு கணிக்கிறதுன்றது இன்ட்யூஷன்ன்றது. அது வந்து நம்ம ஏற்கனவே இருக்க பேட்டர்ன்ல விட்டுட்டா, அது ரிஃப்ளெக்ஸ் செயல் விளைவு கணிப்புல அப்படியே போயிடுது. அந்த ரிஃப்ளெக்ஸ மாத்தணுன்றப்போ, நம்ம அந்த டைம் லேக் எடுத்துட்டு அதில பண்றோன்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இன்ட்யூஷன் வந்து ஏஐ வந்து லாஜிக்ல ஒர்க் பண்ணுதா, ரீசனிங்ல ஒர்க் பண்ணுதா, பேட்டர்ன் ரெகக்னிஷன் பண்ணுதான்ற மாரி கேட்குறப்போ, 2த்தையும் சேர்த்து ஒர்க் பண்ணுதுன்னு சொல்றது இன்ட்யூஷன் இல்லன்னு சொல்லுது. அப்புறம் வந்து நம்மளோட இன்ட்யூஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்தா, ஏன்னா நம்மளோட அவேர்னஸ் இருந்தா தான் பேட்டர்ன் ரெகக்னிஷன் பண்ண முடியும். ஆனா ஏஐ வந்து அதனோட சிஸ்டம் அப்படி தான் தயார் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால அது அந்த மாரி இயங்குது. அதனோட பேட்டர்ன் ரெகக்னிஷனுக்கும் அவேர்னஸ்க்கும் சம்மந்தம் இல்ல. நம்மளோட பேட்டர்ன் ரெகக்னிஷன் அவேர்னஸ்ல அப்சர்வர் மோட்ல அஃபெக்ட் ஆகி இயங்க ஆரம்பிக்குது. இது மனுஷங்கள வேற மாரி இருக்கு. ஏஐல வேற மாரி இருக்குன்றத சொல்ல வருது. பேட்டர்ன் ரெகக்னிஷன் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் அவேர்னஸ். ஹியூமன்ல இப்படி நடக்குது. ஆனா அதுல அப்படி நடக்கிறது இல்ல. அத விளக்கி சொல்லியிருக்கு. நீங்க இத படிச்சு பாருங்க. ஹியூமன்ஸ் பேட்டர்ன் ரெகக்னிஷன் பேசிக்கலி டிஃபரெண்ட் ஃப்ரம் ஏஐயோட பேட்டர்ன் ரெகக்னிஷன்ல இருந்து எப்படி வேறுபட்டிருக்கு. கம்பேர் அவர் மிரர் மேக்ஸ் ஜேர்னி அண்ட் அப்சர்வர் எஃபெக்ட் வித் திஸ். கம்பேர் பண்ண சொல்கிறோம். மிரர் மேக்ஸ் ஜேர்னின்றது அப்சர்வர் மோட்ன்ற ஃபிசிக்ஸில் நம்ம பயன்படுத்திருக்கிறதும் ரெண்டுமே வந்து பேட்டர்ன் ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கான ஹெல்ப் கொடுக்குது. அதாவது மீன்ஸ் அவேர்னஸாக இருக்கிறதுக்கான ஹெல்ப் கொடுக்குது. அவேர்னஸாக இருக்கிறப்ப பேட்டர்ன் ரெகக்னேஷன் தானே நடக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம மிரர் மேக்ஸ் ட்ரைனிங், அப்சர்வேஷன் ட்ரைனிங் ஒரு 10 இயர்ஸ் ஸ்கூலில் கோத்ரூ பண்ணிட்டு வரவங்களுக்கு இன்ட்யூஷன் ஈஸியாக கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த சங்க் அண்ட் திங்க் கிவ் எ வே டு மூவ் இந்த மிரர் மேக்ஸ்குள்ளேயும் அப்சர்வர் எஃபெக்ட்லையும் நுழையறதுக்கு சங்க் அண்ட் திங்க் மெத்தட் நம்ம பார்த்துருக்கோம். அந்த சங்க் அண்ட் திங்க் பண்ணுறதுனால தான் இன்ஃபர்மேஷன்ஸ் டேட்டாவை நம்ம ஒரு குரூப் ஆஃப் பெரிய பேராகிராஃப்ல இருந்து எடுத்து நம்ம தனியாக பிரித்து எழுத முடியுது. அந்த எழுதுறப்போ அதுக்கு எது கனெக்ட் ஆயிருக்கு, ஏற்கனவே நம்ம கூட இருக்க ஃபார்முலாஸ் கூடன்றது நமக்கு கனெக்ட் ஆயிடுது. ஏற்கனவே இருக்க பழைய பேட்டர்ன்ஸ் கூட நாலேஜ் கூட கனெக்ட் ஆயிடுது. அடுத்த செகண்ட் வந்து எந்த வித்தியாசமும் இல்லாமல், எந்த ஸ்ட்ரெயினும் இல்லாமல் ஆன்சர்ஸை நம்ம போட்டுட முடியுது. இப்படி படிப்படியாக நம்ம எப்படி சங்க் அண்ட் திங்க் பண்ணுறது மூலயமா, அதாவது டைம் லேக் எடுத்துக்கிட்டு நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்க டேட்டாங்களை நம்ம பக்கத்து பார்க்கறதுக்கான டைம் எடுத்துக்கிறது மூலமா, பக்கத்துறது மூலமா பிரிஞ்சது மூலமா அது ஏற்கனவே இருக்கிற பேட்டர்ன் கூட கனெக்ட் ஆயிடுது. பேட்டர்ன் கூட கனெக்ட் ஆகிறப்போ ஏற்கனவே அந்த பேட்டர்ல சொல்யூஷன் இருக்கப்போ இதுக்கும் சொல்யூஷன் கிடைச்சிருது. நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை நான் திரும்பி திரும்பி சொல்லியிருக்கேன். அதாவது ஃபுட் வெப் இருக்கு. ஃபுட் வெப் ஃபுட் செயினா நம்ம பார்க்குறோம், தனியாக பிரிச்சு பார்க்குறோம். அந்த ஃபுட் செயினில் இருக்க தனியாக ஐட்டங்களை பிரிச்சுட்டா வேற வேற ஃபுட் செயின்ஸை நம்மளால உருவாக்க முடியும். ஃபுட் வெப்பையும் உருவாக்க முடியும்னு அதுதான் இன்ட்யூஷன். அப்படி உருவாக்க தெரிஞ்சதுன்னா நிறைய எக்கோசிஸ்டம்ஸ் தானே ஃபார்ம் ஆகிடும் தேவையான இடத்துலன்ற மாதிரி. நம்ம இங்கே வந்து அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் தனியாக ஆக்கிட்டோம். அதுக்குள்ளே இருக்கிற கனெக்ஷன்ஸ் அத்தனை பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்க முடிஞ்சு தெரிஞ்ச பிறகு நமக்கு வேறு வேறு டொமைனுக்கு கூட கிராஸ் பண்ணி கொண்டு போகிறப்போ நம்ம இன்ட்யூஷன் பல விதத்தில் இன்க்ரீஸ் ஆகுன்றதை நம்ம பார்க்க முடியும். இது இன்ட்யூஷன் ஸ்டடீஸ்க்கான நம்ம மெத்தடுக்கு இருக்கிற தொடர்பு புரிஞ்சுக்கலாம். இது உங்களுக்கு புரியும் நம்புறேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.